நிறைய பேர்ட்ட சொன்னேன், நிறைய பேர்ட்ட போயிட்டு தான் வந்தேன், நான் யார்ட்டையுமே போன மேடம் இதை பத்தி தான் போய்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. பட் ஆனா அவங்களுக்கே தெரியும், இல்ல இந்த படம் ஒர்க் அவுட் ஆகணும், எந்த கட்டத்துக்குலாம் வந்து நான் எப்போ போனாலும் டேட் கொடுப்பாங்க, என்னால பரிதாப பத்தி நானும் மூஞ்ச பரிதமா சொல்லி நடிக்காத டேட் தரணும் அவங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பிளஸ் அவங்க அதுதான் அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் தான். நம்ம வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் சிங்கிள் டேக்கு கட்டுன்னு சொன்ன உடனே அந்த எந்த ஹோல் யூனிட்டுமே கிளாக் பண்ணாங்க. அந்த சீக்வன்ஸ் நீங்க படம் பார்க்கணும்னு தெரியும், அவ்வளோ எமோஷனலா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி மேம். அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துல, தேனாப்பன் சார்லேருந்து அல்லாமி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்க செகண்ட் ஹாஃப் நீங்க படம் பாருங்க, இந்த படத்துல எல்லாருமே யாருமே சும்மா ஏனாதான் வந்துட்டு போனதா இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே அவங்க ஸ்பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தங்கதுரை ஐயா, இந்த படத்துல ஒரு காமெடியே பேச மாட்டாரு, நடக்க விட்டுட்டே இருந்தேன், அந்த அளவு கட்டுறது இவங்க வரமாட்டேங்கலாம் சொன்னாரு, இவ்வளவு வாழ படத்தை முடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. அப்புறம் நிறைய பேர், நம்ம பிராங்க் ஸ்டார் ராகுல், என்ன தலைவன் என்ன என் படத்தை பத்தி எல்லாத்தோட பேசல, நீ எதுக்கு வந்ததே தெரியலனா, ஆனா நீ வேலை காமிச்ச பத்தியா, நான் நேற்று கூட சொன்னேன். ஸோ தெரியல வந்தாலும் அப்படித்தானே, பட் நல்லா பண்ணியிருக்காருல அவரும். பிரியதர்ஷினி மேம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா நல்ல பேர் கிடைக்கும் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஆக்சுவலா அந்த அனிகா பாப்பா கேரக்டர். ஆக்சுவலா அந்த குழந்தை வந்து நான் ஈவன் இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண காஸ்ட்மே அந்த பொண்ணு தான். அவங்க அம்மாவையும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணை 7வது படிச்சிருந்தா, நான் சொன்னது கொரோனாக்கு முன்னாடி இந்த படம் கதையா எழுதும் போதும் நான் ஈவன் நான் எல்லா கேஸ்டையும் மாத்திட்டே இருந்திருக்கேன். சரி அவங்க போயிட்டு அந்த ஒண்ணு மட்டும் நான் மாத்தவே இல்லை. பட் எழுதுனா மனசுல பதிஞ்சது அந்த கேரக்டர். அந்த கேரக்டர் அவ்வளவு தத்ரூபமா கொண்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஃபைட்டர்ஸ் எல்லாம் கூட ஒரு 5-6 மணில இருந்து சேஃப்டி ரோப்பு கட்ட அவ்வளவு பயத்தோட இருப்பாங்க. இது 5-6 மணில ஜாலியா கூடி ஸ்பீக்கரா தூங்கிட்டு ரோப்ல, அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அது கஷ்டமே தெரியல, அந்த அளவுக்கு பயம் இல்லாம அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கு அந்த குழந்தை. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஸோ மற்றபடி இன்னொரு கேரக்டர் டைட்டில் கேரக்டர் நான் எப்படி ரிவீல் பண்றதுன்னு தெரியல. பட் இன்னொரு சார் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டா சார் வளம் வருவாங்க. அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்புறம் வந்திருக்கிற அண்ணன் ராஜமோகன் அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி சார். அஜய்மலா சார் ரொம்ப நன்றி. அப்புறம் சார் எஸ்ஆர் பிரபாகர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.